வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். சமீபத்தில் சரிகமப சீனியர் சீசன் 5 மேடையில் ஒரு இலங்கை தமிழ் பெண், அதாவது ஸ்னேகா, தன்னோட வாழ்க்கையோட யதார்த்தத்தை பகிர்ந்திருக்க போது ஒட்டுமொத்த அரங்கமும் கண்ணீரில் மூழ்கியிருக்குங்க. அப்படி என்னதான் நடந்தது, வாங்க இந்த நெகிழ்ச்சியான தருணத்தை விரிவாக பார்க்கலாங்க. சரிகமப நிகழ்ச்சி பல வருஷமாக திறமையான பாடகர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு பெரிய மேடையை வழங்கி கொண்டிருக்குதுங்க. இந்த மேடை கிராமப்புறங்கள்லேருந்து வரும் எத்தனையோ சாதாரண குடும்பத்து பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை மாற்றிருக்குதுங்க. நட்சத்திர தொகுப்பாளர்கள், புகழ்பெற்ற நடுவர்கள், அப்படி எல்லாருமே இருந்தாலும் இந்த மேடையோட உண்மையான பலம் இங்கு வெளிப்படுற கலைஞர்களோட திறமையும் அவங்களோட ஒவ்வொருத்தரோட பின்னணியில் விழுந்திருக்கும் போராட்டங்களும் தாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்னேகா இலங்கையிலேருந்து ஸ்னேகா சீனியர் சீசனில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க முதல் ரவுண்டில் அவங்க செலக்ட் ஆகலை. அவங்களோட நிலையை அறிஞ்ச நடுவர்கள் அவங்களுக்கு இன்னொரு பாடலை பாட வச்சு தேர்வு செஞ்சுருக்காங்க. அவங்க பாடின சண்டைக்கோழி பாடல் முதல் இந்த நிகழ்ச்சியில் அவங்க பாடினது இதுதான் முதல் பாட்டு. ஸ்னேகா குறித்து நிறையா விமர்சனங்கள் எழுந்திருந்தது. அதாவது அவங்களோட பின்புலம் குறித்து ஒரு வீடியோ நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாயிருக்குங்க. அதில் இலங்கையில் ஸ்னேகாவோட அப்பா தேயிலை தோட்டத்தில் பணிபுரிறாங்க. தாய்க்கு சிறுநீரக ஆப்ரேஷன் செஞ்சால் தான் அவங்க எந்த வேலையும் செய்ய முடியும். இதனால் ஸ்னேகாவோட தந்தை தான் வீட்டை பார்த்துட்ருக்குறாங்க, சம்பாத்தியமும் செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்னேகாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க. இவங்களோட குடும்பம் ஏழ்மை நிலையில் இருக்குதும், ஸ்னேகாவோட தாய் தந்தை தம்பியோட இந்தியாவுக்கு வந்தால் அதிக செலவாகும், அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஸ்னேகாவே ஊர்க்காரங்க தான் காசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா பாடிய எள்ளுவய பூக்களைய பாடலை ஊரே ஒன்று கூடி பொது டிவியில் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இதை பார்த்த ஸ்னேகா அதிர்ச்சி அடைஞ்சு ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை திருவிழாவை விட மக்கள் கொண்டாடி இருக்காங்களாம். ஸ்னேகா வெற்றியோட தான் இலங்கைக்கு வரணும்னு ஊர் மக்கள் ஒன்று கூடி வாழ்த்தியிருக்காங்க. இந்த நிலையில் ஸ்னேகா என்ன சொன்னாங்கன்னா, பள்ளிகளில் பாட்டு போட்டிலையும் சரி, இலங்கையில் நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் சரி, அம்மா அப்பா இல்லாமல் நான் போனதே இல்லை. முதல் முறையாக நான் தன்னந்தனியாக இங்கே நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஆடம்பரமாக செலவழிக்கணும்னு நானோ என் தம்பியோ எதிர்பார்த்ததில்லை. எந்த பண்டிகை வந்தாலும் நானோ என் தம்பியோ புத்தாடை வாங்கணும்னு கேட்கவே மாட்டோம். எப்படியாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, அதை எப்பயாவது தான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு நாங்கள் சமாளிப்போம். அப்படி சொல்ல போனால் என்கிட்ட அதிகபட்சமாக 4 இல்லை 5 ட்ரெஸ் தான் இருக்குது. திருவிழாவுக்கு போட்டுக்கவும் சரி, வீட்டுக்குள்ளே போட்டுக்கவும் சரி, அந்த 4 இல்லை 5 ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நானும் என் தம்பியும் வீட்டில் உள்ளவங்களோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவோம். அப்பா, அம்மா, அப்புறம் தம்பி, ஒரு 3 பேருமே இந்த ஸ்டேஜில் நான் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்ணீர் விட்டுருக்காங்க. அப்போ நடுவர் ஸ்வேதா மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னோட ஸ்ரீலங்காவிலேருந்து யாருமே வரலையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க யாரும் வரலன்னொன்னே, நம்ம ஒரு நாள் ஷாப்பிங் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கலான்னு ஸ்வேதா மேனன் சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஏழ்மை நிலை குறித்த வீடியோ வெளியான நிலையில் இலங்கையில் ஒரு ஷோவில் ஸ்னேகா அத்தனை நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு பாடினது குறித்த வீடியோ வைரல் ஆச்சு. இத்தனை வசதியான பெண்ணை வசதியற்றவங்கன்ற காட்டுற மாதிரி ஏன் இந்த ஷோ இப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு நிறைய விமர்சனமே வந்ததுங்க. அதுக்கும் ஸ்னேகா விளக்கம் அளிக்கணும்னு நடுவர்கள் கேட்டிருக்காங்க. அதை அடுத்து ஸ்னேகா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏற்கனவே போன ரியாலிட்டி ஷோவில் அவங்க கொடுத்த உடையை தான் நான் உடுத்தணும், அவங்க கொடுக்குற உணவை தான் நான் சாப்பிடணும், அவங்க தான் மேக்கப் எல்லாமே போட்டுவிடுவாங்க, எங்கள் காசில் நாங்கள் எதுவுமே வாங்கலைங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாருமே அதையெல்லாம் நாங்களே வாங்கினதாகவும் நாங்கள் நிறைய காசு வச்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க. என்னை விமர்சனம் செய்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற பதில் என்னென்னா, ஸ்டேஜில் நல்லா பாடணும், நடுவர்கள்கிட்ட நல்ல கமெண்ட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ஸ்னேகாவோட ஏழ்மை நிலை உள்ளவங்க தான்னு இந்த பேச்சில் இருந்தும் இந்த வீடியோவில் இருந்தும் தெரியுது மக்களே. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இசை மீது இருக்கிற காதலால் அவங்க சரிகமப மேடைக்கு வந்திருக்கிறாங்க மக்கள்.